வழக்கமான தோசை சாப்பிட்டு சலித்து விட்டதா? இந்த அதிக புரோட்டீன் உணவை ட்ரை பண்ணுங்க. இதுதான் காரசாரமான அடை மற்றும் இனிமையான அவியல் காம்போ. உடலுக்கு வலு சேர்க்கும் பாரம்பரியமான ஆரோக்கியமான காலை உணவு. இந்த சூப்பர் ரெசிபியை பார்க்கும் முன் ஸ்பைஸ் ரூட் கேன்வாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து மற்றும் அரிசியை 4 மணி நேரம் ஊற வைக்கவும். டிப்ஸ்: சோம்பு மற்றும் காய்ந்த மிளகாய் சேர்த்தால் அடவாசம் தூக்கலாக இருக்கும். அடமாவை ரொம்ப நைஸாக இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்க வேண்டும். நறுக்கிய சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை சேர்த்தால் சுவையும் சத்தும் அபாரம். அவியலுக்கு காய்கறிகளை நீலவாக்கில் வெட்டுவதுதான் பாரம்பரிய முறை. காய்கறிகளை மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிதமான தீயில் வேக வைக்கவும். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து விழுது போல் அரைத்துக் கொள்ளவும். டிப்ஸ்: காய்கறிகள் குழைந்து விடாம பார்த்து பக்குவமா கிளற வேண்டும். அடுப்பை அணைத்துவிட்டு கடைசியாக புளித்த தயிர் சேர்த்து நன்றாக கலக்கவும். சூடான இரும்பு கல்லில் அடமாவை சற்று தடிமனாக ஊற்றவும். நடுவில் சிறிய துளையிட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் தாராளமாக ஊற்றவும். இருபுறமும் சிவக்க விட்டு மொறுமொறுப்பாக சுட்டெடுக்கவும். அவியலில் கடைசியாக தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை சேர்க்கவும். ஆஹா, இந்த தேங்காய் எண்ணெயின் வாசனையே அலாதிதான். சுட சுட காரமான அடை மற்றும் சுவையான அவியல் பரிமாற தயார். வாழை இலையில் வைத்து சூடாக சாப்பிட்டால் அதன் சுவையே தனிதான். மொறு அடைக்கு இந்த இனிப்பான அவியல் அட்டகாசமான காம்பினேஷன். புரதச்சத்து நிறைந்த, நாள் முழுதும் ஆற்றலை தரும் சத்தான உணவு இது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஸ்பைஸ் ரூட் கேன்வாஸை ஃபாலோ பண்ணுங்க.